குலசேகரப்பட்டினமான நகரத்திலே ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில் காமதேனு குரூப் சார்பாக நடத்தக்கூடிய 1008 பால்குட அபிஷேக விழாவிலே ராமர் முருகேசனுடைய வீசையை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ராமனுக்கு முதலாக புத்தாண்டுல இந்த வருஷம் முதலா அண்ணன் கையால காசு கொடுத்திருக்காங்க. தென்காசி ரோட்டிலே சீரபுரப்படலும் சமத்துவபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெற்ற அப்பா முருகேஸ்வரனார் அவர்களுடைய ஜீவாலத்தை திரைசிலை கொண்டு ஈண்டெடுத்த தாய் மணியம்மா என்ற சாவித்திரி அவர்களுடைய ஜீவாலத்தை திரைசிலை கொண்டு நம்மளுடைய கதைகள் வாழ கதைகள் வாழே எனக்கு அருள்மொழி வாய்களை வாழ முத்தாரம்மா கதைகள் வாழ எனக்கு முன்னருள் வாய்களை வாழ Oh
ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டக்கடல் ஒன்பதாம் கடல் உலகளந்தான் கடல் பத்தாம் கடல் பெருங்கடல் பத்தாவது கடலுக்கு அப்பால் அழகான ஒரு வருத்த சொல்ல பூமி உண்டு வருத்த சொல்ல பூமிக்கு அப்பால் ஒரு இந்திர சொல்ல பூமி உண்டு இந்திர சொல்ல பூமிக்கு அப்பால் எட்டு நாடு வந்து தோன்றிடுமா அது என்ன நாடம்மா நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழ் நாடு கோடைமலை விளைவு நாடு குளிர்ந்தெங்கள் வீசு நாடு பட்டணமா அதுதான் நாகலோக பட்டணம் அந்த நாகலோக பட்டணத்தில் யார் ஆண்டு வருகின்றார் ஆசார பந்தர்களே அழகான இசை மேடையில் அதாவது நாமளுக்கும் மேலாக கலைஞர் கலைஞர்கள் வந்து அம்மாவுடைய வரலாறை படித்திருக்கிறார் அதை தாங்களும் கேட்டிருக்கிறார் குருவணக்கம் சொல்லி சபவணக்கம் சொல்லி நான் கடைக்கு வரணும் தலையில போய்கிட்டு இருக்கோம் நாமளுக்கும் மேலாக கலைஞர் கலைஞர்கள் வந்து அம்மாவுடைய பிறவியை படித்திருக்கிறார் அதை தாங்களும் கேட்டிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு இசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உலகமெல்லாம் இசைக்கு பேர் வாங்கி வரக்கூடிய அன்பு சகோதரி செல்வி மாதவி அவர்கள் வந்து அம்மாவுடைய பிறவியை ஒரு வழியா படிச்சிருப்பாங்க அதை நீங்க கேட்டிருக்கலாம் அதே மாதிரி என்னுடைய வழி ஒரு மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த புலவர் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அதனால நாங்கள் பாடக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் எந்த விதமான குற்றமுறைகள் இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் எப்படி கெட்டி வச்சு வெளுப்பீங்களோ சாயந்தரமாவா அதுதான் கூட்டு வந்திருக்கேன் பிள்ளைகளை அடிக்க முடியாது அடிச்சா உள்ள தெரியுங்களா கோயில் பின்னாடி வேப்பம் வர்றதுக்கு கெட்டி வச்சிருந்தேன் அந்த சாக்கா வச்சே பிள்ளைகள் படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கு ஏன்னா 1008 பால் கூட இறங்க ஒரு குடத்துக்கு ஒரு சவுப்படி கொடுத்து அம்மா வீட்டுக்கு இருக்குங்க அப்படியா அவங்க அப்படிதான் பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க எந்த விதமான குற்றமுறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை கொடுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி கரவெடுத்து வணங்கி ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் என் கூட பிறந்தது எங்களை பார்த்தாலும் சின்ன பிள்ளையா தெரியுதா உனக்கு கரவெடுத்து வணங்கி கதைக்கு வருவோம் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னன் நாகக்கன்னி பெண்குடியார் மன்னவரும் தேவியுமா மழையால ஒரு குறைவு கிடையாது. செல்வத்திலேயே பெரிய செல்வம் எந்த செல்வம்? செல்வத்திலேயே பெரிய செல்வம் 100 பவுன் நகை. 100 பவுன் நகை இந்த காலத்துல. ஆமா. 100 பவுன் தான் காணாதுனால. அப்படியா? அது நிறைய போட்டாலும் கால் மிச்சம் இருக்குனால. ஆமா. அதனால் ஆமா. செல்வத்திலேயே பூரண செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். அத பாருங்க. மதுரை செல்வம். இப்போ ஊர்ல இருந்து வந்து
அது வருஷத்துக்கு மூச்சாப்பாடு போட்டு போட்டு ஐயா என்னம்மா நான் 2 பிள்ளைக்கு அம்மா. சரி இப்படிதான் இருப்பேன். அவன் 2 பிள்ளைக்கு அம்மா, அம்மாவும் 2 பிள்ளைக்கு அம்மா தான். அப்படியா? இன்னும் ஒட்ட மாட்டேங்கிற. ஐயா பண்ணா காப்பு படிக்க பிள்ளைங்களா ஜாலி பண்ண. ஆமா. ஆனால் ஆமா. செல்வத்திலேயே கூடுற செல்வம் எந்த செல்வம்னா அதுதான் மதுரை செல்வம். வந்து இறக்க உடனே வந்து எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு, ஆமா. எத்தனை பவுன்ல நகை வச்சிருக்கா கேட்டாங்க. அமுக்கு தண்ணியில போயிட்டியா நீ வேற? ஆமா ஆமா. எத்தனை பவுன்ல நகை வச்சிருக்கா கேட்டாங்க. கிடையாது. அம்மா என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? வீட்டுக்காரர் சூப்பரா இருக்காரு. உனக்கு எத்தனை குழந்தை? ஆமா. அது ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை? ரெண்டுமே ஆண் குழந்தை தான். அதான் பாக்கி கொடுத்து வச்சவா. எங்க கொடுத்து வச்சவளா? அப்ப நீ உங்க அப்பா அம்மா படுத்துற பாட்டுக்கு கடைசியில உனக்கு கட்சி தான் போகுது. அப்படியா? அது சரிதான் ஐயா. அதான் ஆம்பளத்துல பெத்தவங்க சட்டி எடுக்க வேண்டியதுதான். அப்படியா? ஆனா நீ உங்க அம்மாவை எப்படி பாக்குறத? உங்க அம்மாவை தங்கமல்ல அது மாதிரி என் பிள்ளை இல்லையே பாப்பா. பாக்கதானே போறேன். ஆமா. அதான் பாருங்க என்ன? ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனைன்னு கேட்டாங்க. ஆமா. அப்ப செல்வத்துல கூடுற செல்வம் எங்க செல்வம்? அதுதான் மதுரை செல்வம். கனியிலேயே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி. பிள்ளை கனி. ஆனால் அந்த நாகராஜ மன்னனோட ஆலயக்கனி பெண்முடியாமோ நாகக்கன்னி பெண்குடியாலோ சொத்திற்கு சுகவருக்கு சொத்தாட ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. மண்ணிற்கு மழையிற்கு மழையாட ஒரு காரணம் இல்லை. மழையால் ஒரு தாழ்வும் இல்லை. என்ன இருந்து என்ன பண்ண? என்ன பண்ண? இருந்து ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. இந்திய நாகராஜன் தேவியான நாகக்கனி பெண்முடியார் நாகக்கன்னி பெண்குடியா நாகராஜ மன்னனிடத்தே வந்து ஆமா. என் கணவா ராஜமங்கா ராசமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே நாகலோக பட்டணத்திலே என்னை பார்க்க வாழா என்னை என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? என்னையா சொல்லுகின்றார்? நம்ம மலடி அல்ல மலடி என்று, மலடி என்று, மலடி என்று. ஆமா. அம்மா தலையச்சுட்டு அடிக்கிற பாரு. அப்பதான் கெட்டுக்கு துப்பு கொண்டு போவானாமா நீ வேற. அதனால் யாரு கேமராவை பார்த்தோன்னே இந்தி புளிய மரம் பின்னலாடு வாழமரம் பின்னலாடு வாழமரம். கண்ணு புளிய மரம் கதிரோடு வாழமரம் கதிரோடு வாழமரம். கண்ணுல காயாமரம் கதிரோடு என்ன பண்ண? நீ என்ன பண்ண? அதான் பாருங்க என்னய்யா? எந்த நேரத்துல எதை நடக்கணுமோ அதை நடத்திடணும். அதை நடத்திடணும். அம்மாவா சொல்லியிருக்காங்க. என்னய்யா? ஓரட்டி வளர்க்காத வளர்ப்பு, வளர்க்காத வளர்ப்பு, ஈரட்டி படிக்காத கல்வி, ஈரத்தில் கற்காத கல்வி, மூவட்டி முடிக்காத மனம், மூவத்தில் முடிக்காத மனம், நாலெட்ட
உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம மட்டும் குடுத்த நேரத்துல முடிச்சிடணும். ஆமா ஆமா. 1 மணி நேரத்துக்குள்ள ஆட்டம் நடக்கணும்னா பிள்ளைகளை சுருக்கணும். அந்த நாகராஜன் தேவையான நாகக்கன்னி பெண்கொடியா நாகக்கன்னி பெண்கொடியா என்ன பிள்ளை இல்லாதவரை உங்களுக்கு இப்ப தெரியாது, இன்னைக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு காலத்துல நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மாட்டு மடிந்து போனா நம்ம பையன் வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், எங்கய்யா போராட்டம் நடக்கும். நமக்கு சொந்தத்துல ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் தான் கொள்ளி வைப்பேன். மொட்டையை போடுவான், கொள்ளி வைப்பான், குடத்தை விடப்பான், போயிட்டே இருப்பான். அந்த இது நமக்கு இல்லையே வேண்டாம். ஒரு பாவம் மரியாதை இந்த நாகக்கண்ணி ஒரு பாவமும் செய்யலையே என்று மேலும் என்ன சொல்ல வேண்டாம்.
அப்பா அம்மா இல்லாத அனாதையா எத்தனையோ குழந்தை இருக்கு. ஆமா. அதுல ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமே. வளர்க்கலாமே. என் நாகராஜ மன்னன் சொல்ல. ஆமா. அதுக்கு நீ சொல்லுதா? ஆமா. அண்ணா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? நீங்க நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போய் சொல்லுவீங்க. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா. என்ன கேட்டீங்க என்ன பார்த்து? ஆமா. அண்ணா இதுதான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம தத்துக்கு பிள்ளை வேணும். ஆமா. காசுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லுவீங்களே. சொல்லுவீங்களே. என் மன்னா மன்னா நான் காசுக்கு பிள்ளை வாங்கி இப்படி கடற்கரையிலே விட்டேன் நானா? கடற்கரையில் எங்கிடுவோம் என்ன கண்ட சனந்தா ஒப்பிடுமா வந்தா? நெச்சுக்கு பிள்ளை வாங்கி இப்படி தெருவிலே விட்டேன் நானா? தெருவில் எங்கிடுவாய் என்ன தெரிஞ்ச சனந்தா ஒப்பிடுவா? நாகராஜன் நாகக்கண்ணியும் பெற்ற பிள்ளை வருதுன்னு சொல்லுவாரா? அந்த பௌர் பாரு. அந்த பிள்ளைதான் நாகராஜன் நாகக்கண்ணியும் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளை அந்த வார்த்தையை கேட்டு வந்து நம்ம கிட்ட கேட்டா, அம்மா அப்ப என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில சொல்ல ஒரு பதிலும் சொல்ல முடியாது. நம்ம கிட்ட பதில் இருக்காது. எந்த அந்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜவண்ணா, ராசமன்னா நம் தெத்திக்கு தம் பிள்ளை வாங்கி திருவடியில விட்டேனா? எனக்கு தெருவதையும் உன் இறைந்திடுமா? மன்னா தெருவதையும் உன் இறைந்திடுமா? என்ன தெரிஞ்ச சாணம் ஒப்பிடுமா? அண்ணா அண்ணா தெத்துக்கு பிள்ளை வாங்குறா தெருவு நிறையாது. கிடையாது என்ன தெரிஞ்ச சனமும் ஒப்பிடாது. ஒப்பிடாது. பணத்துக்கு பிள்ளை வாங்கி பாசமா வளர்த்தேமானாய். ஆமா. பந்தல் இறங்கிடுவாய் என்ன பார்க்க சனந்தான் ஒப்பிடுமா? ஒரு நாள் ஒப்பிடாது. காசுக்கு பிள்ளை வாங்கி ஆமா. கடத்தெருவிலே விட்டேனானாய். ஒப்பிடானா. கடத்தெருவில் இறங்கிடுவாய் என்ன கண்ட சனந்தான் ஒப்பிடுமா? கண்ணசந்தா ஒப்பிடுமா? ஒப்பிடாத. ஆமா. கண்ணாலும் பெத்த பிள்ளை வந்துங்கிற பேர் இருக்காத. இருக்காத. அண்ணா, என்ன? நான் கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கேன். ஆமா. எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? என்னையா வரையாமோ? அங்கே கடவுளைத்தான் தாண்டி வைத்து, தாண்டி வைத்து. நான் நினைத்தேன். நான் கழியத்தும் இருக்கையா போறேன், இருக்கையா போறேன். தாண்டி வைத்து. அன்னை ஈஸ்வரனை தாண்டி வைத்து. நான் இருந்து தாவம் செய்ய போறேன். நான் பகவானை நினைக்க போறேன். மன்னா பகவானை நினைக்க போறேன். நான் பாரதாவம் இருக்க போறேன். நல்லா ரசிக்கீங்க ஐயா. ஆமா. ஆனால் அது எப்படி இருக்கலாம்? பகவானை நினைத்து பாரதவம் இருக்க போறேன். ஆனந்தமா இருக்க போறேன். கடவுளை நினைத்து கடியத்தவம் நான் இருக்க போறேன். கலியத்தமா இருக்க போறேன். ஆண்டவனை நினைத்து அருந்தவசம் இருந்து அது தவசி இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வளர்க்க வாங்க போறேன். குழந்தை வளத்தை வாங்க போகிறேன். என்று நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகராஜ மன்னனிடத்திலே சொல்ல மன்னனத்திலே சொல்ல. கோயிலுக்கு போப் போறேன், ஜாக்கை காண கும்பிட போறேங்க. ஆமா. பார்த்துக்கிடுவோம். பார்த்துக்கிடுவோம். சரி, சந்தோஷமா போயிட்டு வாமா. சாமி கூட போறவளை தடுக்க கூடாது இல்லையா? அழுக்கக்கூடாதுல்ல சந்தோஷமா போயிட்டு வாமா. என்று ஆமா. என் அம்மையான நாகக்கண்ணிக்கு நாகராஜ மன்னன் வாழ்த்தி வழி அனுப்ப வழி அனுப்ப. உடனே அந்த நாகக்கண்ணி பெண்ணுடைய நாகக்கன்னி பெண்கொடியா. இந்த குவளையெல்லாம் பேர்வழங்கி வரக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் நகரத்திலேயே இந்த நன்னகரத்திலே வடக்கு முகமா அமர்ந்திருக்கக்கூடிய அப்பு சடையழகி அங்கார கோபக்காரி கோலவியழகி என் கோபாலன் தங்கையவல்லே ஆமா. சீராடை அடையலை என் செந்தூர பொட்டடை என் சின்ன சிரிப்படை இந்த செல்வ முத்தாரம்மா பிறக்க முத்தாரம்மா பிறக்க. இந்த நாகராஜன்
உச்சி இலை படர்ந்த மலை உத்திராச்சங்காய்க்கும் மலை மலையான மலைகளை எல்லாம் கடந்து நாயகியானவளே நாகக்கண்ணி இமயகிரி பருவதற்கு அருகிலே வந்தார் மரத்தை கண்டால் அரணார்மணி புற்றை கண்டார் அரணார்மணி புற்றை கண்டால் ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது ராமச்சந்திரனுக்கு உபயோகப்பட்டது அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது ஆதி கரைக்கண்ட பகவானுக்கு உபயோகப்பட்டது மைத்துனனும் அமர்ந்த இடம் இந்த இடம் தான் இதே இடம் தான் இங்க இருந்தா தவம் இருந்தால் ஆண்டவன் பகவானை பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நமக்கு பிரியாணி கிடைக்கும்னு கட்டக்காரி ஓடி போய் புதுட்டாங்க என்னெல்லாம் நம்ம ஒண்ணு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும் இல்லன்னா ஆமா வரத்தை கொடுக்கணும் இமயகிரி பருவதத்திலே ஆலமரத்து அருகே அரணார்மணி புற்றருகே சாந்தாள அரைமணி சந்தனத்தால் ஓலமிட்ட இடமதிலே குடைவாடை கம்பு நாட்டி தாயான நாகக்கண்ணி பெண்கொடியார் தடை கரையிலே ஊன்றி வாழை மேலுயர்த்தி நாகக்கண்ணி தவம் இருக்கிறார் ஒரு குழந்தைக்காக உத்தமையாக தவம் இருக்கிறார் தவம் இருக்கக்கூடிய வேலையில் ஆண்டவர் அது கரைக்கல்ல சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் அன்ன ஆகாரம் என்பது இல்லாமல் ஊர் உறக்கம் என்பது இல்லாமல் உத்தமையான நாகக்கண்ணி தவம் இருக்கும் போது தவநிலையானது முற்றி பெற்று அப்படியே ஆதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய அம்மை பார்வதியாருடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தீயா காங்குது பார்வதியா நினைத்தா பார்வதியா மனதிலே நினைத்தா என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அவருடைய திரைகளெல்லாம் இப்படி அக்கினி வாடை நுகரக்கூடிய காரணம் என்ன அதாவது ஆண்டவன் பகவான் பகிரந்து வாழைக்கு பூலோகம் போயிருக்கிறான் பகவான்கிட்டயே நம்ம கேட்கிறோம் அப்படியே இருந்தா பகவான் நம்மளை பார்த்து என்ன கேட்பாரா பகவான் நம்மளை பார்த்த உடனே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏத்த மாதிரி உட்காரணும் உனக்கு முன்னாடி யாருன்னா சொல்ல போறோம் ஆகையினால அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் என்று அம்மையான நாகக்கண்ணியுடைய தவநிலையை அறியாத என் அழகுள்ள அந்த பார்வதியால் பகவான் நம்மளை பார்த்த உடனே என்னமா ஆச்சுன்னு கேட்கணும் என்று எப்படி இருக்கவா இல்ல வாங்கி ஒரு தள்ளு தள்ளுனா வளர்ந்த படியில போய் கடை அடிச்சிட்டு அந்த இடத்திலேயே உயிர் போச்சு ஆதியான பகவானே 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என்னை போல சித்திரபுத்திர நைனாராக பிறந்தாரோ இல்ல நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை இல்ல குழந்தை இல்லை அவனுக்கும் கிடையாது பகவானே நாகராஜனுக்கு தானே பிள்ளை இல்ல அப்ப நாகக்கண்ணிக்கு பாருங்களேன் எடுங்க நாகக்கண்ணி காலத்தை எடுங்க அந்த யானை எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க யாராவது நாகராஜ மன்னனுடைய ஜாதகத்தை பார்த்து நாகக்கண்ணியுடைய ஜாதகத்தை மீண்டும் பார்க்க முன்னே ஒரு காலத்திலே உப்பாட்டன்
என்ன தேடி இருக்கு. ஆமா தேடி இருக்கு. அதனால் பிள்ளை இல்லாத கவலை ஒரு பெண்ணோட கவலை ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். எந்த கவலைனாலும் இருந்துடலாம். பிள்ளை இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய கவலை தெரியுமா? அதனால் நீங்க எப்படியாவது அவளுக்கு பிள்ளை வளர்க்க கொடுங்க. எப்படியாவது ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க. பார்வதி அன்று எழுதுறவன் அழித்தெழுத போறதில்லை. அழித்து எழுத போறதில்லை. பின்னால் வைத்து எழுதுறவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை. பார்வதி நீ அவனுக்கு போய் பிள்ளைய கொடுங்கிய. நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ கைலாசத்துல உட்காரு. உட்காரு உட்காரு. எங்க பகவான் சொல்லிவிட்டு கிளம்பும் போது பார்வதிக்கு வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு கோபம் தான் கூட ரெண்டு சமாளிச்சுக்கலாமே. அப்ப என்னையா வந்துட்டு பார்வதிக்கு சந்தேகம் வந்துட்டு குடும்பத்துல குழப்படி வந்துட்டு இதனால் இதுவரைக்கும் எல்லாரையும் கைலாசத்துல கூப்பிட்டு வர கொடுத்தாரு. பார்வதிக்கு மட்டும் நான் போய் கொடுக்கணும்னு சொல்லுதாரு. நான் போய் கொடுக்கணும்னு சொல்லுதாரு. பகவான தனியா விடக்கூடாது. பகவான வழிமறித்தார். பகவானே உங்களோடு நானும் வருவேன் என்று பார்வதியால் சொல்ல. ஏ பார்வதி என் கூட வர்றதுல பிரச்சனை இல்லை. என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை வாய் திறந்து என்று பகவான் பார்வதியாரிடத்துல சொல்ல. பார்வதியால் சரி என்று சம்மதித்தார். பகவானே நீங்க கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா நான் பின்னாடி வருவேன். ஒரு வார்த்தை நான் வாய் திறந்து பேச மாட்டேன். தப்பு சிப்புன்னு நான் இப்ப எப்படி உட்கார்ந்தனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருப்பேன். தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா வார்த்தை பேசவே கூடாது. ஆமா ஐயா கால ஆட்டா மட்டும் போதும். அது சப்புன்னு இருக்கலாம். ஏ பார்வதி சென்னையில அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு அந்த ஆட்டத்துக்கு. சரினா அம்மா என்ன பார்வதி என்ன வாய் திறந்து பேச மாட்டேல்ல. நான் பேசாம நீ எப்படி சம்பளம் தருவ? இங்க ஆமா என்ன இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. ஆட்கள் இருந்து அழகா பாடினாலும் சுவத்துல இருக்காரான்னு சொன்னாங்க. இப்பவுமே கிடைக்காத சம்பளத்தை பத்தி நாளைக்கு மத்தியானம் தான் கிடைக்கணும். இல்லையா அது நாளைக்கு போன உடனே சாயந்தரம் குடுக்கார வீட்டுல ரெடியா இருப்பாரு. அப்படியாம்மா அவர் கொண்டு குடுக்க வேண்டாமா? என்ன கொடுக்க போற? சுத்தா கொடுக்கணும். சுத்தா கொடுக்கணும். புருஷனுக்கு பயப்படமா இல்லையா? குளிர்காரங்களுக்கு பயந்தா குளிர்காரங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. ரூபாய் வாங்கும் போதே இடிச்சிருக்குங்களா? 70,000 80,000 வாங்கும் போதே இடிச்சிருக்குங்களாமா? நல்லா தான் இருக்கு. கெட்டையில கொஞ்சம் தகவமா இருக்கு. சங்கடமா தான் இருக்கும். அப்படியா? அதனால் பார்த்தார் பகவான் என் கூட அமைதியா வருவனா என்னோடு நீ வரலாம் என்று பார்வதியாரிடத்துல சொல்லிவிட்டு ஆண்டவன் பகவானோ அந்த அம்மையோய் பார்வதியாலும் ஆதரக்கண்ணீதி வர முடியாது. சத்தம் இல்லாம வருவியா? சத்தம் இல்லாம வருவேன் என்று பார்வதியும் பகவானும் சரி என்று சம்மதித்து அந்த ஆதரக்கண்ணிக்கு வரம் கொடுக்க எப்படி வாழாதுவாருங்க ஆகாயமாக்குமாறே 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 அந்த அழகனம் பறந்துவாரா ஆண்டவனும் பறந்துவாரா ஆண்டவனும் பறந்துவாரா பறந்துவாரா கண்டால் பார்வதியா என்ன தெரிந்தது? அழகான ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில அந்த வெள்ளாடு அந்த வெள்ளாட்டுக்கு குட்டிக்கு குடை வெட்டுத சிறுவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டினா என்ன ஆகும்? உப்பு ஒடிஞ்சு கீழே விழும். உப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தா கை காலம் அம்மா போகும். கை காலம் அம்மா போதும். தலையில அடிச்சா பிள்ளை செத்து போகும். அப்ப மறந்தால் பார்வதியா? ஆனா பார்வதி எல்லாருக்கும் தாய் இல்லையா? அம்மாவோட மனசு துடிக்கத்தானே செய்யும். அப்ப பாருங்க என்னதான் பெத்த பிள்ளை நடக்கிற பருவத்துல அப்படி ஊந்து எந்திரிச்சு நடக்கும் போது ஏதோ தடுமாறி கீழே விழுந்தாலும் முதல்ல துடிக்கிறது அம்மாவோட மனசுதான் துடிக்கும். வாடி போய் கையெல்லாம் தலை விடுவாங்க. அதே மாதிரி ஐயோ அனைத்துக்கும் அம்மா அந்த பார்வதியானே பார்த்தா அதான் அந்த பிள்ளை கீழே வந்து விழுந்தா அம்மா செத்துலாம் போவான். ஆனால் அந்த பிள்ளை உயிர் நம்ம போக விடக்கூடாது என்று பார்வதி என்ன செய்தார்? ஆண்டவா நிறுத்துங்க ரதத்தை நிறுத்துங்க என்று பார்வதி சொன்னார். பார்த்தார் பகவான். என்ன சொல்லி என்ன சொன்ன? வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னேன்.
சரி என்ன நல்ல 10 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுங்க. ஆனால் அம்மாவை காக்க வச்சுக்கணும். நல்லதும் நடக்கும், ஆமா கெட்டதும் நடக்கும். கெட்டதும் நடக்கும். பார்த்தும் பார்க்காத மாதிரி வாழ்ந்தான்னு சொன்னேன். ஆமா என்னத்த பார்த்த சொல்லு சொல்லு சொல்லு. பகவானே என்ன அங்க பாருங்க, அங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. என்ன அம்மாளுக்கு ஆகாரம் நடக்குது. ஆமா அம்மா என்னய்யா அண்ணவா என்ன அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. ஆமா ஆலமரத்துக்கு கீழே ஒரு அரநார்மணி புற்று இருக்கு. அரணார்மணி குச்சி இருக்கு. அந்த புற்றுக்கு பக்கத்துல ஆமா 5-6 வெள்ளாடு மேயுது. மேயுது அந்த குட்டிக்கு குளை வெட்டுத திருவேன் ஆமா முடி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்ப வெட்டுதா. அத நல்லா பாருங்க. ஆமா என்ன கொப்பு வெட்டுக்குள்ள வந்து விழுந்தா அம்மா குழந்தை செத்து போவானே ஆதியான பகவானே பகவானே. அந்த குழந்தை உயிர் நம்ம கண்ணு முன்னாடி போகக்கூடாது. நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். நம்ம எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு பார்வதி சொன்னதுதான். ஆமா என் பார்வதி என் பார்வதி நான் பார்க்கலன்னு நினைச்சியாமா? எல்லாம் நான் கணக்கன்னுட்டு பார்த்துட்டு தான் வரேன். ஏ பார்வதி ஏ பார்வதி ஆமா விதி முடிஞ்சிட்டு ஆமா யாராலையும் மாற்ற வா முடியாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். பகவானே என்ன என்ன சொன்னீங்க? அவன் விதி முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன். பகவானே என்ன விதியை என்னுடைய மடியால் நான் வந்து காட்டுவேன். பார்வதி என்ன அது ஒரு நாளும் நடக்காது. சரி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரியும் பகவானே. கல்லுக்குள்ள இருந்தாலும் இந்த கரை கண்ட கல்யாணமாயம் இல்லை. கிடையாது கிடையாது. சரி என்ன அம்மா அவனுக்கு விதி முடிஞ்சிட்டம்மா. ஆமாம்மா சொன்னா கேளுமா. பகவானே என்ன போக விட மாட்டேன். விடமாட்டா வண்டியில இருந்து ஒரு இன்ச்சு நகராது. குழந்தையை எப்படியாவது காப்பாத்த காப்பாத்தணும். என்று பார்வதியா சொல்ல பார்வதியால் சொல்ல உனக்கு எனக்கு இருக்கு சண்டை. எதுக்கு சண்டை வேண்டாம். வேண்டாம். ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம். ஆமா, அந்த கொப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விடும்போது போது அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து. அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன். நான் காப்பாத்துக்கிறேன். ஆமா என்று 2 பேரும் வாதாடிட்டு இருக்காங்க. ஆமா அந்த கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விடும்போது பொழுது அந்த சண்டாள பாவி அந்த சிறுவன் என்ன சொல்லி கீழே விழுந்தார்? யார் சொல்லியிருக்கா? அவன் அம்மா வென்று சொன்னான். யார் யாரையா? அம்மான்னு சொல்லியிருந்தா என் அம்மா பார்வதி காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லியிருந்தா அந்த பகவான் காப்பாத்திருப்பாரு. பகவான் காப்பாத்திருப்பாரு. செத்தேன்னு சொல்லி விழுந்தான். செத்தே போனா. செத்தே போனான். பகவான் டாக்டர் பார்வதி யாருக்கு பார்த்தாரு. பார்த்தாரு. ஏ பார்வதி பார்வதி என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? காப்பாத்திடுவேன்னு சொன்னீங்க. சொன்னியா? கொஞ்சமாச்சு இந்த பகவான் சொல்றதை நீ காது கொடுத்து கேட்டியா? கேட்டியா? அம்மான்னு சொல்லியிருந்தா நீ கையேந்திருப்ப, அப்பான்னு சொல்லியிருந்தா நான் ஏந்திருப்பேன். ஆமா செத்தேன்னு சொல்லி விழுந்தான். அவன் செத்துட்டான். செத்தே போனா பாத்தியா? ஆமா அவன் விதி முடிஞ்சுக்குன்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன். அவன் விதியை என்னுடைய மடியால வென்று காட்டுவவன் நீ சொன்னீங்க நீ பார்வதி. சொன்னே பார்வதி. ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார். ஆமா ஏ பார்வதி பார்வதி அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அழகியாக வாயவில்லை. அறியாத மாயமில்லையே. பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை. கிடையாது கிடையாது. 5 தான் 60 தான் 100 தான் 100 தான் 120 தான் 120 தான் 120 தான். யாராலையும் பிடிக்க முடியாது. முடியாது முடியாது. பார்வதி பார்வதி ஆண்டவன் ஆண்டான கோபம் கொண்டு கோபம் கொண்டு அவர் எப்படி கோபம் கொள்கின்றார்? எப்படி கோபம் கொள்கிறார்? ஆண்டவர் ஆனாதி அடைக்கம் பெரிய வருவார். ஆமா அவர் அப்பரளி கண்கள் ரெண்டும் சிப்பரளி பிடிப்பறக்க கண்கள் ரெண்டும் நெருப்பு தானல் ஆனது போல் ஆதி
தாங்கள் ஒரு குழந்தைக்காக நான் உங்களுக்கு 8 குழந்தை வரட்ட தருகிறேன். 8 பரடையும் நாகக்கண்ணி கையிலே கொடுத்தார். நாகக்கண்ணி 8 பரடையும் கையிலே வாங்கி நாகலோக பட்டணத்திலே வந்து நாயான நாகக்கண்ணி ஒழியாய் நாகராஜ மன்னனை மனதிலே நினைக்கின்ற சிவபெருமானை வணங்கி நான் பரடையை சாப்பிட்டார். 8 பரடையும் சாப்பிட்ட உடனே 8 நாளாக 8 முட்டைகளை கிடைத்தார். 8 முட்டையையும் 41 நாள் ஒரு முட்டை உடனே அடைக்காது. நாற்பத்தி ஓரா நாளை நாளைக்கு கிழமையில சாமம் போல கலிய சாம வேலையை குலசேகர பட்டணத்தை காக்க வந்த என் கோபக்காரி இந்த பணமழை தெரிந்தாயான உத்தாரம்மா அங்கார கோபக்காரி கோலவியை கோபாலத்தை அவன் சேரையை ஒரு கொத்தலையே நல்லோடி கையையும் ஆயுத கையவரையும் உத்தாரம்மா கருங்காரி எங்காரியா இந்த காலமெல்லாம் காக்க வீரப்பள்ளக்காரி விரிந்த கடவுளக்காரி மஞ்சள் முகத்தலையும் ஆயிரோடம்மா ஞாயிற்றுக்கிழமையில மார்கழி மாத திருவிழாவில மக்கள் வாழ வைத்து என் மாயன் மண்டலம் விளக்க போறா எப்படி விளக்க போறா வாருங்க அரம்பையார்கள் உழவை போட
அவரை வணங்கி கும்மிய